இதுதான் எங்க பிரதான கொள்கை. இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைதான் ரிசல்ட்டா கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள். 40 வெற்றி பெற்ற 40 வேட்பாளர்களுக்கும் எனது பாராட்டுகள். வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வரும் கூட எனது பாராட்டுகள். நான் திருடி போய் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஆனா போராட வேண்டியது திமுகவை எதிர்த்து. ஆனா அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க? பிஜேபியை நேர் எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பித்து விட்டாங்க. அப்ப பிஜேபி என்ன நினைச்சது? பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே இல்ல, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்போ இதை பொறுமையா பார்க்க முடியல சார். ஏன்னா உடனிருந்து பார்த்தவன் 21 நாள் ஜெயில சுத்திட்டு இருந்தவன் நாய் மாதிரி. நான் பெங்களூர்ல திரும்பி இவங்க எல்லாம் ஜெயில இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும். என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன். இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கல. அண்ணன் வந்து எக்ஸ் எம்எல்ஏ இருந்தாங்க, பழனிசாமி எக்ஸ் எம்பியா இருந்தாரு, அது கூட புகழேந்தி இல்ல. யார்ட்டையும் போய் யாசகம் கேட்டு நான் நிக்கல இது வரைக்கும். ஆனா இப்ப தேவையா இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை.